வணக்கம் தொடர்களே. ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும். காசாவில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி வரக்கூடிய ஹமாஸ் இயக்கம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற பிணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் அந்த போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டு அனைவரையும் விடுவிப்பதாக ஒப்புக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்கின்றோம் என்று அறிவித்துவிட்ட நிலையிலும் கூட அமெரிக்கா போரை நிறுத்துமாறு விடுத்த வேண்டுகோளை இஸ்ரேல் நிராகரித்துவிட்டு இன்றைக்கும் காசா மீது குண்டுகள் வீசியிருக்கிறது. அதன் விளைவாக பொதுமக்கள் 20 பேர் இறந்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் இந்த காசா அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் கொண்டு வந்தாரோ அவனுடைய முதல் நோக்கம் முதலில் குண்டு வீசுவதை நிறுத்த வேண்டும், போரை நிறுத்த வேண்டும். அதன் பிறகுதான் அடுத்த கட்டமாக 20 அம்ச திட்டம் என்று சொல்லி காசாவை மறுபடியும் மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் முன்மொழிந்த அந்த திட்டத்தை ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் தொடர்ந்து தனது திட்டப்படி காசாவை தரைமட்டமாக்கக்கூடிய அந்த திட்டத்தோடு இஸ்ரேல் தொடர்ந்து குண்டு வீசி தாக்கியிருக்கிறது. இந்த போர் நிறுத்த திட்டத்திற்கு அரபு நாடுகளும் எகிப்தும் கட்டாரும் வரவேற்றிருக்கின்ற நிலையில் ட்ரம்பினுடைய அந்த நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட இப்படி ஒரு குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்றால் இஸ்ரேலினுடைய அந்த அடாவடித்தனம் எந்த அளவிற்கு திட்டமிடப்பட்டு தொடர்கிறது என்று பார்க்க வேண்டும். இதன் மூலம் பெஞ்சமின் நெத்தன்யாஹு தோற்றுவிட்டார் என்று ட்ரம்ப் சொல்லுகிறார். ஆனால் அது போதுமா? 2023 அக்டோபர் 7 இருந்துட்டு அன்றைக்கு ஹமாஸ் நடத்திய அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கின்றோம் என்று சொல்லி கடந்த 2 ஆண்டுகளாக வருகின்ற 7ஆம் தேதி வந்தால் 2 ஆண்டுகள் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து காசா மீது குண்டுமழை பொழிந்து வருகிறது. 67,074 பேர் இறந்திருக்கிறார்கள். 1,69,430 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு மிகப்பெரிய இதில் புதைந்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ரப்பிள்ஸில் பெரிய பெரிய கட்டடங்கள் மீதெல்லாம் குண்டுகள் வீசி அப்படியே அதெல்லாம் தரைமட்டமாச்சே. அதில் எவ்வளோ பேர் சிக்கியிருக்கிறாங்க, செத்துருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. இறந்தவர்களில் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் தான். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலை பார்த்து நீ என்ன பண்ணக்கூடிய செய்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பையும் கொடுத்துச்சு சவுத் ஆஃப்ரிக்கா போட்ட கேஸில். ஆனால் எதற்கும் இஸ்ரேல் அடைஞ்சு கொடுக்கல. காரணம் அமெரிக்காவினுடைய நேர்முக ஆதரவு. இந்த உலகத்தில் உள்ள 146 நாடுகள் ஒரு தீர்மானத்தின் மூலம் பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்று சொன்ன பிறகும் கூட அந்த பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய மறுசீரமைப்புக்கும் கட்டமைப்பிற்கும் உதவுவேன் என்று சொல்லி தனது அமைதி திட்டத்தில் எந்த இடத்திலும் ட்ரம்ப் சொல்லலை. ஆனால் அந்த மக்களுக்கு மறுவாழ்வு என்று ஏதோ ஒன்று சொல்கிறார் அவர். அதை எப்படி நிறைவேற்ற போகிறாருன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கான சான்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மின்னு தான் சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தொடக்கமே இந்த மாதிரி போரை நிறுத்து சொன்னதுக்கு பிறகும் கூட குண்டு வீசி தாக்குகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? எவ்வளவு பேர், எவ்வளவு உயிரிழப்புகள்! ஒவ்வொரு நாளும் இதை பற்றிய வீடியோ தான் ஒவ்வொரு சர்வதேச ஊடகங்களில் வருது. மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கனமான குண்டுகளை வீசி இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல். ஏன் அதை நிறுத்த முடியலை? அது அமெரிக்கா சொல்லணும். நீ தான் பொறுப்பேற்கணும். நீங்கள் தான் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் எல்லாம் வழங்கி வரீங்க. அதுவும் குறிப்பாக அந்த 155 கோவில் சொல்லக்கூடிய அந்த பீரங்கிகளுக்கான குண்டுகளை எல்லாம் கொடுக்கறது அமெரிக்கா தான். அப்போ ஏன் உங்களால் போரை நிறுத்த முடியலை? இஸ்ரேலை ஏன் கட்டுப்படுத்த முடியலை? இந்த போரை நிறுத்தி பாலஸ்தீனத்தையும் ஒரு பார்ட்டியாக வைத்து அமைதி பேச்சுவார்த்தையை அமெரிக்கா தொடங்கவில்லை என்றால் இது இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு ஏமாற்று திட்டம் என்று தான் நாம் கொள்ள வேண்டும். உலக மக்கள் அனைவரும் அமெரிக்காவினுடைய இந்த செயலை உற்று கவனிக்க வேண்டும். என்ன செய்கிறாங்க? ஏன்னா இஸ்ரேல் சொல்லிட்டாங்க, நாங்கள் பாலஸ்தீனன்ற ஒரு நாடே கிடையாது, பாலஸ்தீனர்கள் என்று எவரும் கிடையாது, நாங்கள் அவங்கள ஒப்புக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லிட்டு
இன்றைக்கு இந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி அமெரிக்கா மாற்றி அமைக்கிறது என்று பார்க்க வேண்டும். இஸ்ரேல் சொல்லாத சொல்லி செய்கிறத சொல்லாமல் செய்யக்கூடிய திட்டம் எதுவும் அமெரிக்காவிடம் இருக்கிறதா என்பதையும் நம்ம பார்க்க வேண்டும். என்றால் அது பாலஸ்தீனம். அந்த பாலஸ்தீன மண்ணில் தான் இஸ்ரேல் அமைக்கப்பட்டது. அந்த இடத்தில் பாலஸ்தீனம் தங்களுடைய நாடை நிலைநிறுத்துவதற்கான எல்லா உரிமையும் உண்டு. அது மேற்கு கரை, காசா, கோலன் ஹைட்ஸ் ஆகிய 3 இடங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டன அன்றைக்கு 70களில். அதே நிலை மீண்டும் வர வேண்டும். 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த 2 நாடுகளுக்கான தீர்வு, அந்த தீர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தி காசாவினுடைய மறு கட்டமைப்பிற்கு உதவ வேண்டும். இஸ்ரேலுடைய மேலாதிக்கத்திற்கும் அதனுடைய விரிவாக்க திட்டத்திற்கும் துணை போகக்கூடிய எந்த செயலையும் அமெரிக்கா முன்னெடுத்தாலும் அதை அரபு நாடுகளும் உலக நாடுகளும் அதனை எதிர்க்க வேண்டும், கடுமையாக எதிர்க்க வேண்டும். அப்படி ஒரு நிலை ஏற்படும் என்றால் ஈரான் செய்ததைப் போல இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போரை தொடுக்கவும் அரபு நாடுகள் தயாராக வேண்டும். அப்படி தயாரானால் மட்டுமே நீங்கள் பாலஸ்தீனுடைய உரிமையை நிலைநாட்ட முடியும், காசாவை மறுகட்டமைப்பு செய்ய முடியும், இஸ்ரேலுடைய விரிவாக்க திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியும். நடக்கின்றதா பார்ப்போம் தோழர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.